உங்களுக்குள்ளே சட்டதிட்டங்களை போட்டுக்கொள்ளாதிருங்கள். அது என்ன சட்டதிட்டங்கள்? ஆலயத்திற்கு சென்றால்தான் பரலோக ராஜ்யம், தசம பாகம் கொடுத்தால்தான் பரலோக ராஜ்யம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபித்தால்தான் பரலோக ராஜ்யம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பைபிள் ரீட் பண்ணாதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி சட்டதிட்டங்களை, லாஸ், அதை நமக்கு முன்னால் போட்டுக்கொள்ளாதிருங்கள். நாம் எப்படி பரலோக ராஜ்யம் போகிறோம் என்று சொல்லி வேதம் பல்வேறு இடங்களில் நமக்கு விரிவாக பேசுகிறது. அதில் முக்கியமான ஒன்று, நாம் எப்படி பரலோக ராஜ்யம் போகிறோம் என்று சொன்னால், நமக்காக செய்து முடித்த ஒரு வேலையினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியாய பிரமாணத்தை எல்லாம், சட்ட திட்டங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்ற எண்ணங்கள் நமக்குள் இருக்கின்ற பொழுது, அந்த எண்ணங்கள் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களினால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். அதில் மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் விரிவாக பேசுகிறது. அதில் மாம்சம் என்று சொன்னால் நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பலனினால், நான் செய்த கிரியையினால் நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன். ஆனால் இது எல்லாம் நம்மை தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக மாற்றாது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்ற அந்த ஒரு காரியம் மட்டும்தான் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. அதற்காக நான் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இதெல்லாம் செய்தால்தான் நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும், அப்படி நாம் நினைக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.